என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுகிறாய் என்பது புகழ்பெற்ற உலக பொன்மொழி. இன்று தலைவர் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மாடல் நாயகர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்த நாள். அவரது இமாலய வெற்றி குமரி முனையிலே இருந்து இமயம் வரை அவருடைய பெயரும் புகழும் கொடிகட்டி பறக்கிறது என்றால் அவர் நான் ஒரு அரசியல் தலைவனாவேன், மக்களுக்கு சேவை செய்வேன் என்கின்ற அவருடைய லட்சியம்தான் காரணம். உங்களில் ஒருவன் என்ற புத்தகத்திலே தலைவர் அவர்கள் பேசுகிறார். நீங்க என்ன ஆவீங்க? அவர் மேயரான ஒரு பாடு பேட்டி கேட்கிறாங்க. நீங்க என்னவா அரசியல்வாதியா வரலன்னா நீங்க என்னவா இருப்பீங்க? ஒரு பையன்கிட்ட கேட்டாங்க, நீ அரசியல்வாதியா வரலன்னா என்ன ஆயிருப்பேன்? நான் என்ன ஆவேன்னு எனக்கே தெரியாது. ஏயா ஒரு டாக்டரா, ஒரு இன்ஜினியரா, ஒரு வக்கீல் ஆவறது இல்லையா அப்படின்னு வாத்தியார் கேட்கிறாரு. இந்த பையன் சொல்றான், அது எப்படிங்க ஒரே ஆளு டாக்டரா, வக்கீலா, இன்ஜினியரா ஆக முடியும்? ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட நீ என்ன ஆக போறனா என்ன ஆகுன்னே தெரியாதுன்னு அழுதானா. அந்த தலைவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க ஒரு அரசியல்வாதி ஆகலன்னா நீங்க என்னவா இருப்பீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, நான் அரசியல்வாதியா தான் வந்திருப்பேன், அதை தவிர வேறு எண்ணமே எனக்கு இல்லை என்று மக்கள் சேவையை தன்னுடைய முதன்மையான பணி, முழுமையான பணி. அதை தலைவரே சொல்றார். என்னுடைய தந்தையார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பேச்சாற்றல், எழுத்தாற்றல், நாடகம், கலை, இலக்கியம், பல்வேறு திறமைகள் இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிந்ததெல்லாம் மக்கள் சேவை, அரசியல், அரசியல், அரசியல் தான். நீங்க டிவியில ஏதாவது ஒரு செய்தியை பார்க்கணும்னா கூட அரசியல் செய்திகளை தான் நான் பார்ப்பனே தவிர மற்ற எதையுமே நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்கிறார். இப்படி வாழ்ந்த ஒரு தலைவர் தான் போராடி 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 இன்றைக்கு மிக உயர்ந்த தலைவராக, ஒரு முதலமைச்சர் உயர்ந்த தலைவர் என்று நான் சொல்லவில்லை, முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வர், அனைத்து மாநில முதல்வர்களும் விரும்புகிற முதல்வர். வடநாட்டு பத்திரிகையெல்லாம் நம்மளை தமிழர்களை தீண்டாதவர்கள் என்று நினைத்திருந்தார்கள். அந்த வடநாட்டுக்காரர்களும் இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் ஒரு மாபெரும் தலைவர் என்று பத்திரிகைகள் எழுதுகிறார்கள், தலைவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு தன்னுடைய 21 வயதிலே சிறைச்சாலை சென்றார். அவருடைய உழைப்பு தான் இன்னைக்கு நமக்கெல்லாம் பாடம் அப்படின்னு என்னை போன்றவர்கள் நினைக்கிறார். 21 வயதிலே சிறை சென்றவர் எத்தனை வயதுல முதலமைச்சரானார்? தன்னுடைய 65 வயது கடந்த பிறகுதான் முதலமைச்சராகிறார். அப்படியானால் அவருடைய அரசியல் பயணம் எவ்வளவு? ஆனால் தன்னுடைய பயணத்துல ஒவ்வொரு இடத்திலையும் முத்திரைகளை பதித்தார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக 1000 விளக்கு தொகுதியிலே இருந்தார். 1000 விளக்கின் அணையாத விளக்காக தளபதி இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். 1000 விளக்கில் இருக்கும் போது இன்னைக்கு மகளிர் விடியல் பயணம்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல இலவசமா காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு தான் பஸ் டோக்கன் தருவாங்க. ஒரு மாசத்துக்கு இத்தனை டோக்கன், அவ்வளவுதான். அதை கலைஞர் தான் முதல்ல +1 +2 படிக்கிற மாணவர்களுக்கு பஸ் டோக்கன், பஸ் பாஸ் இலவசமா தரத சட்டசபையில் அறிவிக்கிறாரு. அப்பொழுது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தலைவர் தளபதி அவர்கள், தலைவர் அவர்களே உங்களுக்கு ஒரு சிறிய வேண்டுகோள், 8, 9, 10 மாணவர்களுக்கும் நீங்க இலவசமா பயணம் செய்வதற்கு அனுமதி வழங்கணும் என்று ஒரு கேட்டு அந்த திட்டத்தை அப்போதே பெற்று தருகிறார். அதனுடைய வளர்ச்சி தான் இது. அடுத்ததாக அவர் மேயராக வருகிறார். மேயராக பேரறிஞர் அண்ணா உலகத்தமிழ் மாநாட்டில் 10 சிலை வைத்தார். கலைஞர் கூட கவிதையிலே சொல்வார், 10 சிலை வைத்ததனால் அண்ணன் தமிழின்பால் கொண்ட பற்றுதலை உலகறிந்தது என்று சொல்வார். 10 சிலை வைத்தார் அண்ணா. அந்த அண்ணாவின் தம்பி கலைஞருடைய மகன் தளபதி 10 மேம்பாலங்களை சென்னையில் அமைத்து இன்றைக்கு அத்தகைய சென்னையை சீரும் சிறப்புமான சென்னையாக, சிங்கார சென்னையாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறார். துணை முதல்வராக தலைவர் வருகிறார். இன்றைக்கு மெட்ரோ ரயில் தமிழகத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. துணை முதல்வராக இருக்கும் போது தான் இந்த மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தார். அம்மையார் ஜெயலலிதா மோனோ ரயில் தான் சிறந்தது என்று சொன்னார்கள். இல்லை, மெட்ரோ ரயில் தான் கொண்டு வந்தார். இன்றைக்கு முதல்வராக இருந்து மாபெரும் சாதனைகளை செய்து வருகிறார். சொல்வதை செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம் என்று கலைஞர் சொல்வார். சொல்லாததை செய்கின்ற மாபெரும் தலைவராக, யாராலும் ஈடி டில்லி பாதுஷாக்களால் அசைக்க முடியாத ஆயிரங்கால் மண்டபமாக இன்று தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் 100 ஆண்டுகள் வாழ்க, 100 ஆண்டுகள் கடந்து வாழ்க, ஸ்டாலின் வெல்லட்டும், நல்லாட்சி தொடரட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.